வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு இந்த கடைசி மாதத்தில் நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகிறது. நவ பஞ்சம ராஜயோகம் என்பது சுக்கிரன் வியாழன் இணைவினால் உருவாகக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது. இந்த இரண்டு கிரகங்களுக்கு இடையில் 5 வீடுகள் தொடர்பற்ற நிலையில் இருப்பதால் இந்த நவ பஞ்சம யோகம் உருவாகிறது. இந்த இணைவினால் 5 ராசி மக்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை தருவார்கள் அல்லது பெறுவார்கள் என்று நம்பலாம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2024இல் சுக்கிரன் மற்றும் வியாழனின் வான இயக்கத்தில் நவ பஞ்சம ராஜயோகம் எனப்படும் சக்தி வாய்ந்த மற்றும் மங்களகரமான ஒரு சேர்க்கை சீரமைப்பு உருவாகிறது. இந்த அரிய சேர்க்கையினால் ஜாதகர்களுக்கு செழிப்பு, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நல்லதொரு வாய்ப்புகளை அவர்கள் பெறுவதற்கு உறுதியளிக்கிறது. சுக்கிரன் ஞானம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகமான வியாழனுடன் இணைவதால் ஜாதகர் நேர்மறை மற்றும் வெற்றியை பெறுவதற்கு ஒரு எனர்ஜியை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். இந்த நவ பஞ்சம ராஜயோகம் என்பது ராசி சுழற்சியில் 2 கிரகங்கள் 5 வீடுகள் இடைவெளியில், அதாவது 5 ராசிகள் இடைவெளியில் இருக்கும்போது இந்த நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகிறது. இது சுக்கிரன் மற்றும் வியாழனுடைய சுற்றளவில் சுற்றுப்புறத்தில் ஜாதகனுடைய வாழ்வில் நல்லதொரு சீரமைப்பையும் உருவாக்கி செல்வம், ஆடம்பரம், படைப்பாற்றல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிகளை மேம்படுத்துகிறது என்று கணிக்கப்படுகிறது. இதில் அதிக லாபம் பெறும் ராசிகளாக இருப்பது ரிஷபம், கடகம், துலாம், தனுசு, மீனம் என்ற 5 ராசிகள் இதில் அதிக லாபம் பெறுவார்கள். ரிஷபராசி இந்த வான நிகழ்வின் போது பொதுவாக ரிஷபராசி மக்கள் அதிர்ஷ்டசாலிகளாக விளங்குவார்கள். சுக்கிரன் இவரின் ஆளும் கிரகமாக இருப்பதால் இந்த சீரமைப்பில் குறிப்பாக வலுவாக உள்ளது. இந்த ராஜயோகம் இவர்களுக்கு நிதி வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் புதிய ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்புகளை தருகிறது. ரிஷபராசி மக்கள் தங்களின் படைப்பாற்றல் மற்றும் உத்வேகத்தின் திடீர் எழுச்சியை எதிர்பார்க்கலாம். இந்த யோகம் இவர்களின் கலை நோக்கங்களுக்காக மற்றும் புதிய முயற்சிகளை துவங்குவதற்கான சிறந்த நேரமாக அமைகிறது. துணிந்து செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள். அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு இந்த நவ பஞ்சம ராஜயோகம் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கிறது. தேக நலனை இவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் முன்னிட்டு வழங்குகிறது. இந்த காலகட்டம் கடகராசி மக்களுக்கு தங்களின் பொருளாதார நிதி முதலீடுகளை செய்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது. வருங்காலம் அனுசரித்து முதலீடுகளை இவர்கள் செய்யலாம். காரணம், இப்பொழுது செய்யும் முதலீடுகள் வருங்காலத்தில் இவர்களுக்கு அதிக வருமானத்தை அளிக்கும். குரு பகவானின் செல்வாக்கு முடிவெடுப்பது ஞானத்தையும் தெளிவையும் இவர்களுக்கு தருகிறது. அதே நேரத்தில் சுக்கிர பகவான் இவரின் ஆளுமைக்கு வசீகரத்தையும் ஒரு காந்தத்தையும் சேர்க்கிறது. கடகராசி மக்கள் மேம்பட்ட உறவுகளையும் குடும்ப நல்லிணக்கத்தையும் பெற்று அனுபவித்து மகிழ்ந்து வாழலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி சுக்கிரனால் ஆளப்படும் துலாம் ராசி மக்கள் இந்த கிரக சீரமைப்பினால் பெரிதும் பயனடைவார்கள். நவ பஞ்சம ராஜயோகம் இவர்கள் தொழில் வாழ்க்கையில் அங்கீகாரத்தையும் வளர்ச்சியும் தருகிறது. துலாம் ராசி மக்கள் ஃபேஷன், வடிவமைப்பு அல்லது பொழுதுபோக்கு போன்ற படைப்புத்துறையில் இருப்பவர்கள் நல்லதொரு முன்னேற்றங்களை பெற்று அதிகமான லாபத்தையும் பணத்தையும் அறுவடை செய்து அனுபவிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் நிதி ஆதாயங்கள் பெருகும், சேமிப்பு அதிகமாக உயரும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் இவரின் தனிப்பட்ட உறவும் குடும்ப உறவுகளும் வளரக்கூடும். இந்த நேரத்தில் துலாம் ராசி மக்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி தைரியமான நடவடிக்கைகளை எடுக்க ஊக்குவிக்கப்படுவார்கள். அடுத்து தனுசு. தனுசு ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் விரிவாக்கம் மற்றும் வெற்றியை எதிர்பார்க்கலாம். மற்றும் இவர்களின் ஆளும் கிரகமான குரு பகவான் இந்த யோகத்தின் போது பிரகாசமாக பிரகாசிப்பார். இதனால் இவர்களின் தொழில் மற்றும் கல்வியில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அதிகமாக வழங்குவார். தனுசு ராசி மக்கள் தங்களின் சமூக குடும்ப நிலையில் முன்னேற்றம் அல்லது அது சார்ந்த தலைமை பண்பு இவர்களை வந்து சேரும். தனுசு ராசி மக்களுக்கு வேலை மற்றும் படிப்புக்காக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு இந்த நவ பஞ்சம ராஜயோகம் தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறது. இவர்கள் தங்களின் மன அமைதி, மனதின் உள்ள ஆழ அமைதி
மற்றும் தெளிவை அனுபவிக்க வாய்ப்புள்ளது. ஆழ்மனதின் அமைதியில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். இந்த நேரத்தில் இதனால் இவர்கள் சிறந்த முடிவெடுக்கும் வகையில் இவர்கள் செயல்படுவார்கள். அதற்கு தகுந்தவாறு இவர்கள் யாவற்றும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கு உண்டான தன்மையை பெறுவார்கள். மீனராசி மக்களுக்கு பொருளாதார, நிதி ஆதாயங்கள், தொழில் முன்னேற்றம் மற்றும் பலப்படுத்த உறவுகளும் இவர்களது ஜாதகத்தில் இருக்கிறது. மீனராசி மக்கள் தங்கள் நீண்டகால இலக்குகள் மற்றும் அபிலாஷைகளில் இந்த நேரத்தில் கவனம் செலுத்த இது ஒரு சிறந்த காலமாகவும் நேரமாகவும் இருக்கிறது. இந்த மேற்கூறிய இந்த 5 ராசி மக்களுக்கும் நவ பஞ்சம ராஜயோகம் ஒரு தனிப்பட்ட யோகத்தை தந்து இவர்களை ஆதரிக்கிறது என்பது திண்ணமாக தெரிகிறது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.